இந்த வாரத்துக்கு நான் என்னலாம் மீல் ப்ரிப் பண்ணேன்னு பார்க்கலாமாங்க? நீங்க ஒர்க்கிங் வுமனா இருந்தா கூட ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குதுன்னா, 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். அந்த வீக்கே ஈஸியரா மாறிரும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பேஸ் கிரேவி. இந்த பேஸ் கிரேவி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்க வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்தாலும் சரி, நான்வெஜ், வெஜ்ஜுன்னு எல்லாமே இந்த ஒரு கிரேவி வச்சு ஈஸியா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அன்னைக்கு சுண்டல் கிரேவி செஞ்சிருந்தேன். இது மாதிரி நீங்கள் பல வகையான கிரேவி இந்த பேஸை வச்சே செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடையில் சாக்கோ ஸ்ப்ரெட்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்லேயே மெக்னீசியம் ரிச்சா பம்ப்கின் சீடை வச்சு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சப்பாத்தி, பிரெட்டு, வேஃபில்னு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்போவே நம்ம வீட்டில் ஏதோ ஒரு வகையான தொக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இந்த வாட்டி மல்லி தொக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். கொத்தமல்லி இலையோட மணத்தோட அவ்வளோ சூப்பராக இருந்தது. செய்யறதுமே ரொம்ப சிம்பிள் தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாரம் ஒரு மில்லட் தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இந்த வாட்டி வெள்ளைச்சோளத்தில் தான் தோசை மாவு அரைச்சிருந்தேன். 3 நாள் வந்து இது மாதிரி மில்லட், அதுக்கப்புறம் நார்மல் ரைஸ் தோசை செஞ்சுக்குவாங்க. அடுத்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இதெல்லாம் கூட பண்ணலாமான்னு தாங்க தோணும். என் பாப்பா அடிக்கடி ஐஸ்கிரீம் கேட்குறா. ஸோ கடையில் வாங்கி கொடுக்குறது பதிலாக ஹெல்த்தியாக இது மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோலேயே செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கூட சர்க்கரையே இல்லாமல் ஹெல்த்தியான பாப்சிக்கல்ஸுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கு தேவையான மைக்ரோ கிரீன் கொள்ளுலையும் அப்புறம் வந்து பச்சை பயிர்லையும் செஞ்சுருந்தேன். இந்த வாரத்துக்கு இந்த மீல் ப்ரிப்பரேஷன் தாங்க பண்ணியிருந்தேன். டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா சேனல் நேம் கீழே லிங்க் இருக்குது, டச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.